ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் ஏற்பட்டதுனால அடுத்த 14 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரக மாற்றங்கள்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் கிரக பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. இப்போ கிரக பயிற்சி அதிரடியாக இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே அடுத்த 14 நாட்கள் இதுதான் நிலைமை என்பது குறிப்பிடப்படுது. அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நிலைமைங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆனி மாதமும் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 14 நாட்களில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய சம்பவம் என்னென்னா குரு பகவானுடைய பயிற்சி தான். குரு பகவான் உதயமாகக்கூடிய சம்பவமானது ஃபஸ்ட்டு நடைபெறுது. இதனால் 14 நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 14 நாட்கள் குரு உதயத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரக நிலைகளால் உங்களுக்கு 14 நாட்கள் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். குரு உதயங்கிற ஒரு நிகழ்வு ஜூலை 9ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற போகுது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு உதயத்தினால சாதகமான சூழ்நிலை உண்டாகும். உங்கள் ராசிக்கு எப்படி சாதகமாக சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி குருவுடைய பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவீங்க என பொதுவான ஒரு இது இருக்குது. அதுவும் இந்த ஜூலையில் நடப்பு இதில் கரெக்டாக குருவின் உதயமானது ஏற்படுறதுனால எண்ணற்ற நபர்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் குடும்ப கிளையும் நேர்மறையான விளைவுகள் கொண்டு வர காத்திருக்கு இந்த குரு. ஸோ என்ன மாதிரியெல்லாம் உங்களோட ராசிக்கு நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. நவக்கிரகங்கள்லேயே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு அறிவாற்றல், செல்வம், ஞானம் உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம். குருவின் நிலையை பொறுத்து மேஷம் முதல் மீன வரையும் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே வாழ்வில் தனித்துவமான பலன்கள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். எதிர்வரக்கூடிய ஜூலை 9 அன்னைக்கு நிகழக்கூடிய ஸ்பெஷல் குருவின் உதயமானது எல்லாருக்குமே மாற்றத்தை கொடுக்கும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அளிக்கும், உங்கள் ராசிக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகுமா இல்லை பாதகமான சூழ்நிலை உண்டாகுமா அப்படிங்கிறது குறித்து விரிவாக சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் அடுத்த 14 நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரு உதயத்தால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகர ராசினர்களுக்கு இந்த குரு உதயம்னால சவால்கள் நிறைந்தது நிறைய இருக்கிற மாதிரி இந்த 14 நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருப்பினும் இந்த 14 நாட்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எந்த சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது காண்பீங்க. மனைவி அமைதியோடு நண்பர்களோடு வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது. ஸோ வெளியூர் சுற்றுலா செல்லணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் போட்டியெல்லாம் குறைந்து உங்களுக்கு வியாபாரமானது பயங்கரமாக பெருகும். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். மெயினாக குடும்ப வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம் இந்த டைம் பிரதிபலிக்க போகுது.
காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான டைமாக இருக்கும். உங்கள் காதலை வீட்டில் தெரிவித்து திருமணத்திற்கு பெற்றோர் அனுமதி பெறுவீங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து நடக்கும். இந்த குரு உதயமாகிறதுனால இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு மற்ற கிரகநிலைகளால் அடுத்த 14 நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். அடுத்த 14 நாட்கள் உங்களோட ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது எல்லா விஷயமும் உங்களுக்கு என்ன மாதிரி கிரகங்களால் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன். ஸோ எல்லா விஷயங்களை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. சரி வாங்க பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 14 நாட்கள் மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு சிரமம் உண்டாகும். சில இடங்களில் போராட்டத்தோடு உழைக்க வேண்டியது இருக்கும். இடங்களில் வேலையில் சிரமம் இருக்கும்போது அந்த சிரமத்தை பார்க்காம வேலையில் கவனம் செலுத்துங்க. போராட்டத்தோடு உழைக்க வேண்டிய இடத்துல போராடுங்க. இந்த மாதிரி செயல்படணும். அப்புறம் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள அதிகரிப்பெல்லாம் வந்து இந்த டைம் ஏற்படலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் வந்து கடைசியில் நடக்கும். வியாபாரத்தில் கூட விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பு இந்த 14 நாட்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் நினைச்சிங்கன்னா புதிய தொழிலை தைரியமாக ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மெயினாக கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான பலன்கள் உங்களுக்கு இந்த 14 நாட்கள் கிடைக்கும் என்பது கிரகங்கள் மூலிமா சொல்லப்பட்டிருக்கு. இதில் அதிகாரப்பூர்வமாக கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது இந்த 14 நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக பேச வேண்டும். அப்போ தான் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உருவாகும். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக கவனமாக செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு விரிவாக்கம் செய்ய முடியும். அப்புறம் குடும்பம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் சிறப்பும் சந்தோஷமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அப்புறம் பணம் வந்து எப்படி செலவு பண்ணுங்கிறத சொல்கிறேன். குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க கடுமையாக பாடுபட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 14 நாட்கள் நல்ல வாய்ப்புகள் அமைந்து பெருமையை பாராட்டும் அடைவீங்க. முதலீடுகள் புதிய முதலீடுகள் என்னங்கிறத சொல்கிறேன். புதிய முதலீடுகள் பண்ணுறதா இருந்தால் மிக திட்டம் போட்டு இறங்கணும். அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. அதிகாரப்பூர்வமாக கிரகங்களுடைய இதனால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சி நடக்கிறதுனால அடுத்த 14 நாட்கள் என்ன பலன்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி. இது வந்து உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். இதை தொடர்ந்து ராகு 2ல் இருப்பதால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சச்சரவு உண்டாகி மன நிம்மதி கெடும். அதனால் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் கவனமாக செய்ய வேண்டும். இந்த 14 நாட்கள் உங்கள் ராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுடைய ஆசி அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டகர எண் வந்து 82. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனி பகவான். தினமுமே காலையில் வீட்டு பூஜையில் தீபமேற்றி அவரை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது வந்து நடக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.